முக்கிய செய்தி. அகல இருப்பு பாதை தொடர்பாக நிலம் கையகப்படுத்தும் அரசாணையானது வெளியாக இருக்கிறது. மன்னார்குடி பட்டுக்கோட்டை புதிய வழித்தட திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழக அரசு தரப்பிலிருந்து. விவரங்களை செய்தியாளர் நந்தினி உரைக்க கேட்கலாம். நந்தினி, செய்தி குறித்த விழுப்புரம். மன்னார்குடி பட்டுக்கோட்டை புதிய வழித்தட திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்த அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. மன்னார்குடி பட்டுக்கோட்டைக்கும் புதிய அகல இருப்பு பாதை ரயில் பாதை அமைப்பது தொடர்பான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை கவனிப்பதற்காக ஓராண்டு காலத்திற்கு 13 சிறப்பு பணியாளர்கள் பணியிடங்களை நிரப்பவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்ட வருவாய் அலுவலர் நிலம் கையகப்படுத்தும் அலுவலராக நியமிக்கவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் பல ஆண்டு காலமாக இந்த கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்ட செலுத்துவதற்கான அந்த அனுமதி என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பட்டுக்கோட்டை மன்னார்குடி இடையே போக்குவரத்து கிடைக்காமல் கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சுற்றி 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன. பட்டுக்கோட்டை பகுதியில் ரயில் இல்லாதது கிராம மக்களிடம் பெரும் குறையாக இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது மன்னார்குடி பட்டுக்கோட்டை இடையே புதிய ரயில் பாதை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த போதிலும் அதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படாமல் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நிலம் கையகப்படுத்த அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசின் சார்பில் தற்போது அரசாணை என்பது வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.